தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முக்கிய செய்தி: அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி பயணிகளுடன் புறப்பட்ட போயிங் 787 ஏர் இந்தியா விமானம் வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திருலோகசுந்தர் வழங்க கேட்கலாம். திருலோகசுந்தர், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன, சொல்லுங்க. லண்டன் புறப்பட்ட இந்தியன் ஏர்லைன்ஸ் சொந்தமான AI 171 ரக பயணிகள் விமானமானது தற்பொழுது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. சரியாக 1:40 மணி அளவில் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. விமான நிலையத்திற்கு அருகிலேயே இருக்கக்கூடிய மேகானி நகர் என்ற பகுதியில தான் இந்த விமானமானது விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக இந்த பகுதியிலிருந்து கரும் புகை வெளியேறுவதை கண்டு அங்கிருப்பவர்களெல்லாம் அச்சமடைந்திருக்கிறார்கள். இதனை அடுத்து விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக இந்த விபத்தில் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் தற்பொழுது வரை கிடைக்கப்பெறவில்லை. இந்த விமானத்தை பொறுத்தவரையில் 242 பயணிகள் பயணித்ததாக முதல்கட்ட தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்து 5 தீயணைப்பு வாகனங்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று தீயை அணைத்து மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே, அதாவது ஒரு சில நிமிடங்களிலேயே இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக காயமடைந்தவர்களெல்லாம் மீட்டு அருகில் இருக்க அரசு மருத்துவமனையில் சேர்க்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று இருக்கிறது. இந்த விமான விபத்து குறித்து இதில் எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை. சரியாக 1:38 மணி அளவில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இந்த விமானமானது புறப்பட்டிருக்கிறது. லண்டன் நோக்கி புறப்பட்ட இந்த விமானமானது புறப்பட்ட சில வினாடிகளே, சில நிமிடங்களிலேயே விபத்தில் சிக்கியிருக்கிறது. இந்த விபத்து நடந்த பகுதியானது குடியிருப்பு பகுதிகளில் அருகிலேயே இந்த விபத்தானது நடந்திருக்கிறது. இதனால் இந்த விபத்து காரணமாக குடியிருப்பு வாசிகள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்ற தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெறவில்லை. முதற்கட்டமாக விபத்தில் சிக்கிய பலரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணியானது நடைபெற்றிருக்கிறது. மீட்பு பணிகள் தீவிரமடைந்திருக்கிறது. இந்த விபத்து குறித்து உள்துறை அமைச்சர் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். மேலும் முக்கிய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. விமான போக்குவரத்து துறை அமைச்சரும் குஜராத்தில் உள்ள அகமதாபாத் விரைய இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 90 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவானது மீட்பு பணிக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு விபத்தாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 242 பயணிகளோடு இந்த விமானமானது லண்டன் நோக்கி புறப்பட்டிருக்கிறது. இந்த விமானம் விழுந்து முற்றிலுமாக நொறுங்கிய நிலையில் விமானமானது சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்படும் பொழுது அந்த விமானத்தில் எரிபொருள்கள் எல்லாம் முழுமையாக இருக்கும். அதனால் விபத்தில் சிக்கும் பொழுது இந்த உடனடியாக விபத்து ஏற்படும் பொழுது எரிபொருள் முழுமையாக இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய விபத்தாக மாறும் என கூறப்படுகிறது. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்மால் காண முடிகிறது. மேலும் கூடுதலாக தீயணைப்பு வாகனங்கள் மீட்பு குழு எல்லாம் சம்பவ இடத்திற்கு விரைந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. மீட்பு பணியானது தீவிரமடைந்திருக்கிறது. ஆனால் முழுமையான தகவல்கள் இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் எல்லாம் வெளியாகவில்லை. எத்தனை பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் பயணித்திருக்கிறார்கள் என்ற அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை. முதற்கட்ட தகவல்களாக 242 பேர் பயணித்திருக்கிறார்கள். சரியாக 1:38 மணி அளவில் இந்த விமானமானது புறப்பட்டிருக்கிறது. விமானம் புறப்பட்ட ஒரு 2 நிமிடங்களில் விபத்தில் சிக்கியிருக்கிறது. விபத்து ஏற்பட்ட பகுதியானது சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மேகானி நகர் என்ற ஒரு பகுதியில தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறதாக முதல்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி திருலோகசுந்தர்.